வணக்கம். நான் உங்கள் பாலாஜி கணேஷ். சிதம்பரம் பிரம்மராயர் கோவில் இன்றைக்கி திங்கட்கிழமை இல்லையா, அதனால் போயிருந்தேன். நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. இந்த குதிரைக்காலில் கட்டிருக்கிற சீட்டு எல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. நாம் படாத கஷ்டங்களா? வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். ஆனால் அனைத்து பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக 11 வாரத்தில் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இந்த பிரம்மராயர். என்ன இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, முதல்ல நம்பிக்கை. ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை. அதைவிட பிரம்மராயரிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மட்டுமே அவர் செவிசாய்ப்பார். நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மட்டுமே தன்னுடைய கருணையை காட்டுவார் என்பது நான் அறிந்த உண்மை. உங்கள் மனசில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரார்த்தனைகளாக இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி, ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து அந்த குதிரைக்காலில் கட்டிட்டு, பிரம்மராயரே, நான் உன்னிடம் என் பிரச்சனையை ஒப்படைத்து விட்டேன், இனி நீ பார்த்துக்கொள் என்று பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரே ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். இது சத்தியம். இந்த கோவில் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. பழமை வாய்ந்த கோவில், பழமை வாய்ந்த முதன்மை அரூப சாஸ்தா கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட் பைபாஸ் லிங்க் ரோட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. புதுசாக திறந்திருக்கிற கஸ்தூர்பாய் கம்பெனி ஜவுளி கடைக்கும் நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கோவில் இருக்குது. திங்கட்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. சாதாரண நாள்லேயும் காலை மாலை இருவேளையும் நடை திறந்திருக்கும்.